நம்ம ஆஸ் யூஷுவலாக ஒரு டைம் ஒரு ரொட்டீன் வச்சுருப்போம். அந்த டைம்லேருந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டாக இருந்தாலே அந்த நாள் அவ்வளோதான் முடிஞ்சது. நம்மளை வச்சு செஞ்சுற மாதிரியே இருக்கும். ஏதோ 4 கால் 10 கை இருந்து நம்ம வேலை செய்கிற மாதிரி ஃபாஸ்ட் மோடில் வந்து ஆன் பண்ண மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். இதில் அமிதேஷ் சார் வேறு 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு 7:30 மணிக்கு மேலே இருந்து அவனை ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சு சாப்பிட வச்சு ட்ரெஸ் பண்ணி கிளப்புறதுக்குள்ளே அப்பாடான்னு ஆகிடும். இதில் ஒரு பெரிய டாஸ்க்னானா அவனை ஒரு ரூபா வாங்கினானா அது முழுங்கவே மாட்டான். அதுக்கே 10 நிமிஷம் வச்சுருப்பான். ஆனால் இருக்கிறதே 10 நிமிஷம் தான்டா, சீக்கிரம் சாப்பிட்றா அப்படின்னு ஒரு மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படியும் அவனை சாப்பிட வச்சு இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், பீர்க்கங்காய் வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன், எல்லோ பம்கின் பரங்கிக்காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். அமாவாசை இருக்கிறதால நாட்டு காய்கறிகள் வெங்காயம் பூண்டு இல்லாமல் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பி லஞ்செல்லாம் பேக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா மழை அடின்னு, அதனால் லாஸ்ட் மினிட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பாப்பா சரியான அப்பா பொண்ணு, அதனால் அப்பயும் விடாமல் அவங்க கூடயே உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்காங்க.